Hi students, 11th chapter integral calculus exercise 11.5. 11th sum sin squared 5x. Sin squared 5x dx. Integral sin squared 5x dx the sin squared x cos squared x லாம் வந்துச்சுன்னா டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. பவரில் சைனுக்கு காசுக்குலாம் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க போகிறோம். சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் 2x/2. ஓகே, ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். 1 மைனஸ் காஸ் 2x/2. இப்போ இங்கே எனக்கு 5x இருக்கிறதுனால இங்கே 10x மாறிடும். அப்போ 1 மைனஸ் காஸ் 10x/2 dx. ஓகே, அந்த 1/2 இங்கே எடுத்துடுறேன். 1 கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு எக்ஸ் இல்லையா, 1x மைனஸ் காஸ் 10x இன்டகிரேட் பண்ணும்போது காஸை இன்டகிரேட் பண்ணும்போது சைன் 10x டிவைடட் பை 10 ப்ளஸ் சி. ஓகே, நவ் 12th sum 1 plus cos 4x divided by cot x minus tan x. Okay, now 1 plus cos 4x divided by cot x minus tan x integral dx. இப்போ 1 plus cos 4x, இந்த cos 4xக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். cos 2x ஃபார்முலா, cos 2xக்கு 4 ஃபார்முலா இருக்குது. அதில் ஒரு ஃபார்முலா 2 cos squared x minus 1. cos 2xக்கு 2 cos squared x minus 1. இங்கே 4x இருக்கிறதுனால இங்கே 2 cos squared x மாறிடும். cos 2x இருந்தால் 2 cos squared x. இங்கே 4x இருந்துச்சுன்னா 2 cos squared x மாறிடும். அதுதான் எழுதியிருக்கோம். இந்த 1 அப்படி இருக்குது. இந்த டேர்முக்கு பதிலாக cos 4xக்கு பதிலாக 2 cos squared 2x minus 1 டிவைடட் பை இந்த cot x எப்படி எழுதிக்கலாம், cos x by sin x. இந்த டேர்ன் எக்ஸை sin x by cos x dxன்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த +1 -1 என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் 2 cos squared 2x நியூமரேட்டர். நவ் டேக்கிங் LCM in the denominator, sin x cos x மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை cos squared x minus sin squared x dx. ஓகே, இப்போ இந்த டினாமினேட்டரில் உள்ள sin x cos x go to நியூமரேட்டர் போயிடும், இங்கே போயிடும் இல்லையா. அப்போ 2 cos squared 2x sin x cos x divided by cos squared x minus sin squared x dx. cos 2xக்கு அனதர் ஃபார்முலா, cos squared x minus sin squared xக்கு ஃபார்முலா cos 2x. ஏற்கனவே இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் cos 2xக்கு. இது சொன்னிச்சா அனதர் ஃபார்முலா cos 2x. ஓகே, அப்போ இந்த 2 sin x cos x, இந்த 2 sin x cos xக்கு sin 2x ஃபார்முலா. இந்த 2 sin x cos xக்கு ஃபார்முலா sin 2x. cos squared 2x இங்கே இருக்குது டிவைடட் பை cos 2x. ஒரு cos 2x கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் cos 2x sin 2x dx. ஓகே, நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், டிவைட் பண்ணியிருக்கேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 இந்த டினாமினேட்டரில் உள்ளதை 1/2ன்னு எடுத்துக்கிறேன். மீதி டேர்ம் 2 cos 2x sin 2x, 2 sin x cos x, 2 sin x cos x sin 2x. இங்கே 2x இருக்கிறதுனால sin 2 2x, sin 2 2x dx. x இருக்கிறதுல இங்கே 2x இருக்கிறதுனால sin 2 2x. ஓகே, sin 4x dx ஆயிரும். sin 4x dx இந்த 1/2 அப்படி வச்சுக்கிறோம். sin இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ், அப்போ மைனஸ் காஸ் 4x/4 ப்ளஸ் சி, தட் இஸ் மைனஸ் 1/8 மைனஸ் 1/8 காஸ் 4x ப்ளஸ் சி. ஓகே, இப்போ இதில் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தரவாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே, 13th sum e பவர் x log a e பவர் x, e பவர் x log a e பவர் x dx integral dx. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, லாக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நம்பர் இருந்தால் பவராக கொண்டு போயிடலாம். அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், e பவர் log a பவர் x, e பவர் log இது பவராக போயிடுது, a பவர் x e பவர் x dx. இந்த ஈயும் லாகும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதனால் டெலிட் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ a பவர் x மட்டும்தான் கிடைக்கும். அப்போ a பவர் x e பவர் x dx, a பவர் x இந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சு, a பவர் x ஆயிடுச்சு. a பவர் x e பவர் x dx. இந்த a பவர் x e பவர் x நான் எப்படி இருக்கலாம், ae பவர் x dx. ஓகே, இப்போ ae பவர் x dx இன்டகிரேட் பண்ணோம்னா ae பவர் x டிவைடட் பை log ae. a பவர் x இன்டகிரேட் பண்ணால் வரும் a பவர் x டிவைடட் பை log a, அதே தான்.
ஏஇ பவர் எக்ஸை ஏஇ பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஏஇ ப்ளஸ் சி. ஓகே. அண்டு 14th சம் 3x + 4 இன்ட்டு ரூட் 3x + 7. ஓகே. இந்த டேர்மில் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இன்டெக்ரல் டிஎக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த டேர்மில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரூட்டுக்குள்ளே +7 இருக்கு இல்லையா, அதனால் இங்கேயும் +7 வர்ற மாதிரி எழுதணும். அதனால் இந்த 4 நான் எப்படி எழுதிக்கிறேன், 7 - 3ன்னு எழுதிக்கிறேன். இந்த 4 எப்படி எழுதிக்கிறேன், 7 - 3. இந்த இடத்துல 7 இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி இதை 7 வர்ற மாதிரி எழுதணும். அப்போ 7 - 3, அப்போ 3x + 7 - 3 √3x + 7 dx. ஓகே. இப்போ இந்த டேர்ம் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், 2 டேர்மாக எடுத்துக்கிறேன். இந்த டேர்மை இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேர்மையும் இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3x + 7 √3x + 7 மைனஸ் 3 × √3x + 7 dx. ஓகே. இப்போ இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே பவர் 1/2, 1 + 1/2 3/2 ஆயிரும். அப்போ 3x + 7 ஹோல் பவர் 3/2 dx. ஓகே. இங்கே -3 இந்த டேர்மை 3x + 7 ஹோல் பவர் 1/2 dxன்னு எழுதிக்கலாம். அப்போ 3x + 7 ஹோல் பவர் 3/2 இன்டகிரேட் பண்ணோம்னா 3x + 7 ஹோல் பவர் ஒரு +1 கூட சேர்க்கணும் இல்லையா, என்ன கிடைக்கும், 5/2. 3x + 7 5/2 டிவைடட் பை 5/2. இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 3 கிடைக்கும், அது இங்கே எழுதியிருக்கோம். 3x + 7 ஹோல் பவர் 5/2 டிவைடட் பை 5/2 இன்ட்டு 3 -3. சிமிலர்லி 3x + 7 இங்கே 1/1 சேர்த்தும் போது 3/2 ஆயிரும். 1/2 + 1 3/2. அப்போ 3x + 7 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 உள்ளே இருக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு 3 கிடைக்கும், டிவைடட் பை 3 + c கேன்சல் ஆயிரும். ஓகே. இந்த டேர்ம் என்ன ஆகும், 15/2ன்னு கிடைக்கும். நியூமரேட்டர் போகும்போது 2/15 ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 2/15 3x + 7 ஹோல் பவர் 5/2 மைனஸ் இங்கே go to the numerator reciprocal 2/3 3x + 7 whole power 3/2 plus c. Okay. 15th sum 8 power 1 + x plus 4 power 1 - x divided by 2 power x. ஓகே. இன்டெக்ரல் சம் எழுதி dx. இப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே. அந்த 8 power 1 + x divided by 2x ப்ளஸ் இதுக்கும் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் டிவைட் பண்ணிக்கிறேன். இது எழுதும்போது 8 வந்து எப்படி எழுதிக்கலாம், 2³ எழுதிக்கலாம். அப்போ 2³ பவர் 1 + x டிவைடட் பை 2 power x ப்ளஸ் அதே மாதிரி 4 பவர் 1 - x டிவைடட் பை 2 power x. இந்த 2 power x இந்த டேர்முக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் dx. ஓகே. பவர் 3 மல்டிப்ளை பண்ணால் 2 power 3 + 3x டிவைடட் பை 2 power x. அதே மாதிரி 2 power இங்கே பேஸ் எல்லாம் பவர் 2ஆக மாற்றிக்கிறேன். பேஸ் எல்லாத்தையும் 2ஆக மாற்றிட்டேன். அப்போ 2 power 2 - 2x டிவைடட் பை 2 power x dx. ஓகே. இங்கே டிவைடட் பையில் எக்ஸு 2 power x எங்கே போகும், நியூமரேட்டர் போகும்போது -x ஆகும். அப்போ 2 power 3 + 3x - 6 dx ப்ளஸ் 2 power 2 - 2x go to the numerator -6 dx. ஓகே. அப்போ என்ன ஆயிடுச்சு, 2 power 3 3x - 6 2x 3 + 2x dx plus 2 power 2 - 2x - 6 - 3x dx. ஓகே. இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், இப்போ a பவர் எக்ஸுன்ற ஃபார்மில் இருக்குது. a பவர் எக்ஸுன்ற ஃபார்மில் இருக்குது. a பவர் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், a பவர் x டிவைடட் பை log a. அதே மாதிரி எழுதுனோம்னா 2 power 3 + 2x டிவைடட் பை log 2 இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 வரும், அந்த 2 இங்கே இருக்குது. ஓகே. சிமிலர்லி 2 power 2 - 3x 2 power 2 - 3x டிவைடட் பை log 2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு -3 வரும், அது இங்கே இருக்குது ப்ளஸ் c. இந்த பவர் 1 இருக்கு இல்லையா, இந்த பவர் 1 இந்த 2 மேலே போகும்போது என்னாகும், -1 ஆகும். இந்த 2 நியூமரேட்டர் போகும்போது இங்கே -1 ஆகும். அப்போ 3 - 1 2 ஆயிடுச்சு. ஓகே. அப்போ 2 power 2 + 2x டிவைடட் பை log 2 இங்கே இந்த மைனஸ் 2 power 2 - 3x டிவைடட் பை 3 log 2 ப்ளஸ் c. இந்த ஸ்டெப்பில் நான் டைரெக்டாக ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கேன், கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த பவர் இந்த கீழே இருக்க பேஸ் 2
மேலே போகும்போது பவர் இங்கே ஒரு -1 வரும். அப்போ 3 - 1 2ன்னு எழுதியிருக்கோம். அப்போ 2 power 2 + 2x divided by log 2 minus 2 power 2 - 3x divided by 3 log 2 plus c. 16th sum 1 by root of x plus 3 minus root of x minus 4. Integral sum எழுதி into dx. என்ன பண்ண போகிறோன்னா both the numerator and the denominator multiplied by the conjugate. ஓகேயா, இதோட கான்ஜுகேட் என்னது? ப்ளஸ் டேர்ம். கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நியூமரேட்டர் அப்படி இருக்குது. டினாமினேட்டரில் a minus b a plus bன்ற ஃபார்மில் இருக்குது. a minus b a plus bன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறேன். ஓகேயா, இப்போ நியூமரேட்டர் அப்படி எழுதிட்டேன். டிவைடட் பை a ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் dx. நியூமரேட்டர் அப்படி இருக்குது. இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி எக்ஸ் ப்ளஸ் 3. அதே மாதிரி இங்கே அதே டேர்ம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 dx. ஓகேயா, இப்போ நியூமரேட்டர் ரைட் அஸ் இட் இஸ். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். நியூமரேட்டர் அப்படி இருக்குது. இங்கே 7 டிவைடட் பை dx. இந்த 1/7 இங்கே எடுத்துட்றேன். இந்த ரூட்டை x plus 3 whole power 1/2ன்னு எழுதலாம். ப்ளஸ் x minus 4 whole power 1/2 dxன்னு எழுதலாம். இதை இன்டகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் 1 சேர்க்கணும் இல்லையா? அப்போ x plus 3 whole power 3/2 divided by 3/2. அதே மாதிரி இங்கேயும் 1 சேர்த்தனா 3/2. இப்போ x minus 4 whole power 3/2 divided by 3/2 plus c. ஓகேயா, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் டினாமினேட்டர் 3/2 காமனாக வெளியே எடுத்துடுறோம். காமனாக வெளியே எடுக்கும்போது இன்ட்டு 3/2 போடும்போது 27/2 வரும். சாரி 21/2 வரும். 21/2 நியூமரேட்டர் போகும்போது 2/21 ஆயிரும். புரிஞ்சுதா? இந்த டேர்மில் 3/2 காமனாக வெளியே எடுத்துடுறோம். காமனாக வெளியே எடுத்தும் போது இன்ட்டு 3/2 போடும்போது 21/2. 21/2 go to the numerator 2/21. 2/21 x plus 3 whole power 3/2 plus x minus 4 whole power 3/2 plus c. Okay, now 17th sum x plus 1 divided by x plus 2 x plus 3. ஓகேயா, இப்போ டினாமினேட்டரில் எனக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது. நியூமரேட்டரில் சிங்கிள் டேர்ம். இந்த டேர்மை நான் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்? யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை கண்டுபிடிச்சிக்க போகிறோம். இன்சைடில் இருக்க டேர்மாக அப்படி எழுதிக்கிறேன். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? டினாமினேட்டரில் 2 லீனியர் டேர்ம். 2 லீனியர் டேர்ம்னா a/x plus 2 plus b/x plus 3ன்னு எழுதிக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 2 டேர்ம் எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை a into x plus 3 plus b into x plus 2. ஓகே, now x plus 1 equal to a into x plus 3 plus b into x plus 2. ஓகே, இப்போ இந்த டேர்மில் நான் ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேர்மை 0 ஆக்கணும். அப்போ இங்கே -2 போட்டால் எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிரும். அதனால் x ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸ் இருக்க டேர்ம்லலாம் -2 போட்டால் -2 + 1 ஈக்குவல் டு a இன்ட்டு -2 + 3 இந்த டேர்மில் போடும்போது 0 ஆயிரும். அப்போ -1 சிம்ப்ளிஃபை -1 ஹியர் 1 இன்ட்டு a. அப்போ a ஈக்குவல் டு -1. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் -3 போட்டோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும் இல்லையா? அப்போ புட் x ஈக்குவல் டு -3. அப்போ -3 + 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 0 ஆயிரும் ப்ளஸ் b இன்ட்டு -3 + 2. ஹியர் simplify -2 0. ஓகே, ஹியர் b இன்ட்டு -1 மைனஸ் கேன்சல் b ஈக்குவல் டு 2. a ஈக்குவல் டு -1 b ஈக்குவல் டு 2. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இன்டெக்ரல் கிவன் சம் ஈக்குவல் dx ஈக்குவல் டு இங்கே a இருக்கிற பிளேஸில் ஏக்கு பதிலாக -1 -1/x + 2. அதே மாதிரி b இருக்க பிளேஸில் 2/x + 3 dx. ஓகே, இந்த மைனஸை வெளியே எடுத்துடுறேன். டினாமினேட்டர் லீனியர் பவர்னால் லாக்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ லாக் ஆஃப் மாடுலஸ் x + 2 ப்ளஸ் இந்த 2 எடுத்துடுறேன். லாக் ஆஃப் மாடுலஸ் x + 3 + c. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதிக்கிறேன். 2 log modulus of x plus 3 minus log modulus of x plus 2 plus c. Get a answer. Okay. 18th sum 1/x minus 1 1/x minus 1 x plus 2 whole square. 1/x minus 1 x plus 2 whole square.
see that one. இங்கேயும் நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே லீனியர் டேர்ம், இங்கே ஸ்கொயர் டேர்ம். அதனால் எப்படி எழுத போகிறோம்? லீனியர் டேர்மை a by x minus 1. இந்த ஸ்கொயர் டேர்ம் எப்படி எழுத போகிறோம்? b by x plus 2. ஃபஸ்ட்டு இன்சைட் ப்ராக்கெட்டு b by x plus 2. அடுத்து இந்த ஹோல் ஸ்கொயர் டேர்ம் c by x plus 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இட்ஸ் அ மெத்தட். ஓகே, a by லீனியர் டேர்ம் x minus 1. இந்த ஸ்கொயர் டேர்மை இந்த மாதிரி எழுதணும். b by x plus 2 plus c by x plus 2 whole square. Now taking LCM எடுக்கும்போது இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதான் LCM வரும். இப்போ x minus 1 x plus 2 whole square. ஓகேயா? இந்த டேர்மில் பாரு, டினாமினேட்டரில் x minus 1 இருக்குது, எந்த டேர்ம் இல்லை, x plus 2 whole square இல்லை. அப்போ அதை இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். a into x plus 2 whole square ப்ளஸ் b டேர்ம் பாரு, x plus 2 டினாமினேட்டரில் இருக்குது, எது இல்லை, x minus 1 இல்லை, ஒரு x plus 2 இல்லை, அந்த டேர்மை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். c by x plus 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எந்த டேர்ம் இல்லை, x minus 1 இல்லை, x minus 1. LCM மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, நவ் ஈக்குவேட்டிங் த நியூமரேட்டர் 1 equal to a into x plus 2 whole square plus b into x minus 1 x plus 2 plus c into x minus 1. ஓகே, இப்போ இந்த டேர்மில் நான் abc கண்டுபிடிக்கணும். ஓகே, அதனால் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த டேர்ம்லாம் 0 ஆயிரும். அதனால் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 equal to a into 1 plus 2 whole square. இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், 0. அப்போ 1 equal to a into 3 square. 3 square, that is 3 square 9a. இப்போ 1 equal to 9a. a வேணும்னா இந்த 9 டினாமினேட்டரில் போகும் இல்லையா? அப்போ 1 by 9, a equal to 1 by 9. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? -2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2 சப்ஸ்டியூட் பண்ணனா 1 equal to, இங்கே -2 போட்டோன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும், 0. இங்கே -2 போட்டோன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும், 0. இங்கே -2 போட்டோன்னா -2 -1. c into -2 -1. அப்போ 1 equal to -3c. அப்போ c equal to 1 by -3, that is -1 by 3. c கண்டுபிடிச்சிட்டோம், a கண்டுபிடிச்சிட்டோம், c கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேர்மில் வேறு எந்த நம்பரும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும், -2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இனிமேல் எந்த டேர்மும் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 ஆகாது. அதனால் a டேர்ம் b டேர்ம் கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிச்சிட்டோம், c கண்டுபிடிச்சிட்டோம், b கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்ட். x ஸ்கொயர்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ண போகிறேன். LHSல பாரு, நோ x ஸ்கொயர்ட் டேர்ம், அதனால் என்ன எடுத்துக்கிறேன்? 0. x ஸ்கொயர் டேர்ம் இல்லாதனால அந்த டேர்மை என்ன எடுத்துக்கிறேன்? 0ன்னு எடுத்துக்கிறேன். RHSல இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு x ஸ்கொயர் டேர்ம் வரும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு x ஸ்கொயர் டேர்ம் வரும், அதோட கோஎஃபிஷியன்ட் a. அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் கோஎஃபிஷியன்ட் என்னது? a. அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகே, செகண்ட் டேர்மில் x into x ஸ்கொயர் டேர்ம் வரும், இதோட கோஎஃபிஷியன்ட் b. இந்த தேர்ட் டேர்மில் ஸ்கொயர் டேர்ம் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது, ஸ்கொயர் டேர்ம் கிடையாது. அப்போ 0 equal to a plus b. 0 equal to a க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 9. அப்போ 1 by 9 plus b. ஓகே, அப்போ b equal to plus 1 by 9 go to that side, -1 by 9. அப்போ a equal to 1 by 9, b equal to -1 by 9, c equal to -1 by 3. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இன்டகிரல் கிவன் சம் எழுதிக்கிறேன். 1 by 9, 1 by 9 by x minus 1 plus b க்கு பதிலாக -1 by 9 by x plus 2 plus c க்கு பதிலாக -1 by 3 by x plus 2 whole square dx. இங்கே எல்லாம் லீனியர் பவர், இது ரெண்டும் லீனியர் பவர், அதனால் என்ன எடுத்துக்கலாம்? லாக் எடுத்துக்கலாம். அப்போ 1 by 9 log modulus of x minus 1. இங்கே -1 by 9 log modulus of x plus 2. பட் இங்கே ஹோல் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, அதை இங்கே சிம்ப்ளை பண்ணியிருக்கேன். இன்டகிரல் 1 by x plus 2 ஹோல் ஸ்கொயர்னு எப்படி எழுதிக்கலாம்? ஹோல் ஸ்கொயர்டை பவர் -2ன்னு கொண்டு பிடிக்கலாம். x plus 2 ஹோல் பவர் -2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த -2னா இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு +1 சேர்க்கணும் இல்லையா? அப்போ x plus 2 ஹோல் பவர் -1 டிவைடட் பை -1ன்னு வரும். இந்த பவரில் இருக்க -1 டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். அப்போ -1 by x plus 2ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகே, -1 by x plus 2, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த 1 by 3 அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ 1 by x plus 2 வந்த ஆன்சர் 1 by x plus 2 plus c. இங்கிட்ட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு
19 sum 3x minus 9 divided by x minus 1 x plus 2 x squared plus 1. இந்த டேர்மையும் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் தான் போட போகிறோம். கிவன் சம்மை இன்டெக்ரல் டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன், இன்சைடு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எழுதிக்கிறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? லீனியர் பவர். அப்போ a by x minus 1 b by x plus 2, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால cx plus d divided by x squared plus 1 மெத்தடு. ஓகேயா? எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் x minus 1 x plus 2 x squared plus 1 மூணு டேர்ம். a இன்ட்டு எந்த டேர்ம் இல்லை, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இந்த ரெண்டு டேர்மையும் ஏயோட மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, எது இல்லை, இந்த ரெண்டையும் எக்ஸ் ப்ளஸ் பியோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சிஎக்ஸ் ப்ளஸ் டி எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இருக்குது, எந்த ரெண்டு டேர்ம் இல்லை, இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எல்சிஎம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன செய்யணும், இந்த மூணு டேர்மையும் எடுத்துகிட்டு ஏல டினாமினேட்டில் எந்த டேர்ம் இருக்கோ அதை விட்டுட்டு மீதி ரெண்டு டேர்மை கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 3x minus 9 equal to இந்த நியூமரேட்டரை அப்படியே எழுதியிருக்கேன், ரைட் அஸ் இட் இஸ். ஓகே, இப்போ ஏபிசிடி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டால் டேர்ம்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கே -2 போட்டோன்னா -6 ஆயிரும். -6 -9, இங்கே -2 போட்டால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இங்கே -2 போட்டால் 0, இது டேர்ம் மொத்தம் 0. இங்கே -2 போடுறேன், b இன்ட்டு -2 -1 -2 ஹோல் ஸ்கொயர் 4 ஆயிரும், 4 + 1. இங்கே -2 போட்டால் இந்த டேர்ம் எல்லாம் 0 ஆயிரும். ஓகே, அப்போ -15 b இன்ட்டு -3 இன்ட்டு 5, தட் இஸ் -15. கேன்சல், b ஈக்குவல் டு 15/15, b ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் இந்த டேர்மில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன ஆயிரும், 3 - 9 இருக்கும். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும், b டேர்ம் 0 ஆயிரும், 1 - 1 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த டேர்மும் 1 - 1 வரதுனால 0 ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ 3x - 9ல் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 - 9 a இன்ட்டு 1 + 2 1 + 1. அப்போ -6 ஈக்குவல் டு a இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஓகே, 6a. -6 ஈக்குவல் டு 6a, a ஈக்குவல் டு -6/6 கேன்சல் பண்ணால் a ஈக்குவல் டு -1. இப்போ இந்த டேர்மில் -2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், வேறு எந்த நம்பரும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் போட போகிறேன். எக்ஸ் க்யூப் டேர்ம் போட்டுக்கலாம், எக்ஸ் க்யூப் டேர்ம் போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் க்யூப் ஆகும் இல்லையா? இப்போ எல்ஹெச்எஸில் எக்ஸ் க்யூப் டேர்ம் கிடையாது, 0. இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் க்யூப் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஏ, அப்போ ஏ இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு எக்ஸ் க்யூப் டேர்ம் கிடைக்கும், கோஎஃபிஷியன்ட் பி, அப்போ ஏ ப்ளஸ் பி. இங்கே சிஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை சியோட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸ் க்யூப் டேர்ம் கிடைக்கும், சி வரும். இந்த டியோட மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் க்யூப் டேர்ம் வராது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிடைக்கும், இங்கே 0. அப்போ 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகே, 0 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -1 கண்டுபிடிச்சோம், பிக்கு பதிலாக 1 கண்டுபிடிச்சோம். சப்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ சி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த டேர்மில் கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும், கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் இல்லாத டேர்ம், -9. எல்ஹெச்எஸில் -9. இங்கே 2 × 1 கிடைக்கும், 1 × 2 கான்ஸ்டன்ட், அது 2aன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே -1 × 1 -1 × a -b, சரி -b கிடைக்கும். அதே மாதிரி இந்த டேர்மில் -2 -2வை டியோட மட்டும் தான் மட்டும் பண்ண முடியும், சியோட மட்டும் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். அப்போ -2d கிடைக்கும். அப்போ 2a - b, இங்கே -2d ஈக்குவல் டு -9 கிடைக்கும் இந்த டேர்ம். இப்போ -9 ஈக்குவல் டு 2 × ஏக்கு பதிலாக -1 எடுத்தோம், பிக்கு பதிலாக 1 எடுத்தோம், -2d. ஓகே, இப்போ -9 ஈக்குவல் டு -2 -1 -2d, -3 ஆயிரும். -3 go to that side +3 ஆகும். இப்போ -6 ஈக்குவல் டு -2d கேன்சல், d ஈக்குவல் டு 6/2 கேன்சல், d ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஓகே, இப்போ ஏ பி சிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
ஏக்கு பதிலாக மைனஸ் 1/x மைனஸ் 1, பிக்கு பதிலாக 1/x ப்ளஸ் 2, சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு இருக்கும். சி வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. அதனால் டி டேர்ம் மட்டும் 3/x² + 1 dx. இங்கே லீனியர் பவர், அப்போ மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கே x² + 1 இந்த 3 எடுத்துடுறேன். 1/x² + 1க்கு ஃபார்முலா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் டேர்ம், இங்கே ஒரு மைனஸ் டேர்ம். ஓகே, லாகில் மைனஸ் இருந்தால் என்ன படிக்கலாம், டிவைடில் எழுதிக்கலாம். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 3 டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, நெக்ஸ்ட் 20th சம் x³ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இதுவும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் மெத்தடில் தான் போட போகிறோம். இந்த கொடுத்துருக்க சம்மில் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன், x². ஓகே, இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 3x, இங்கே ப்ளஸ் 2 கிடைக்கும். 4 டேர்ம் கிடைக்கும். ஓகே, x² டேர்ம் கிடைக்கும். இங்கே மைனஸ் 2x, இங்கே மைனஸ் 1x மைனஸ் 3x மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவில் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்னது, பவர் என்ன இருக்கணும், நியூமரேட்டர் பவரை விட டினாமினேட்டர் பவர் அதிகமாக இருக்கணும். இங்கே மாதிரி இருக்கிறதுனால ஒரு டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த x³ எழுதிக்கிறேன், இங்கே டினாமினேட்டரை எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்கும். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 2x. சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். x³ கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 3x² மைனஸ் 2x. அகெயின் ஒரு x² டேர்ம் இருக்கிறதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3x² மைனஸ் 9x ப்ளஸ் 6. சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கேன்சல் ஆயிரும். இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது 7x மைனஸ் 6, 7x மைனஸ் 6. இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் இது எப்படி எழுதிக்கிறேன், இன்டெக்ரல் கோஷன்ட்டை x ப்ளஸ் 3 ப்ளஸ் ரிமைண்டர் 7x மைனஸ் 6 டிவைடட் பை இந்த டேர்ம் எழுதணும். ஓகே, இந்த டேர்மை இதைத்தான் நம்ம இப்படி எழுதணும். அதனால் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 dxன்னு எழுதிக்கிறேன். எனக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈஸியாக இருக்குன்றதுனால. இப்போ இந்த டேர்மை பார்ஷியல் டெரிவேட்டிவில் போட போகிறோம், சாரி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில். அப்போ 7x மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. அப்போ லீனியர் பவர்னால் a/x மைனஸ் 1 ப்ளஸ் b/x மைனஸ் 2. எல்சிஎம் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஈக்குவேட்டிங் இந்த நியூமரேட்டர் 7x மைனஸ் 6 ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும் இல்லையா. அப்போ 7 மைனஸ் 6 ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் 2 ப்ளஸ் 0. அப்போ இங்கே 1 ஆயிரும். 1 ஈக்குவல் டு a இன்ட்டு மைனஸ் 1 கேன்சல் பண்ணால் a ஈக்குவல் டு மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும் இல்லையா. அப்போ இங்கே 14 மைனஸ் 6, இந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இங்கே b இன்ட்டு 2 மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணும்போது 1. இப்போ b ஈக்குவல் டு 8, a ஈக்குவல் டு மைனஸ் 1, b ஈக்குவல் டு 8. தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, அதையும் எழுத போகிறேன். இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக மைனஸ் 1/x மைனஸ் 1 ப்ளஸ் b/x மைனஸ் 2 dx. ஓகே, இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2, 3ஐ இன்டெகிரேட் பண்ணும்போது 3x, கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணும்போது x சேரும் 3x. இங்கே டினாமினேட்டரில் லீனியர் பவர்னால் மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அதேமாதிரி இங்கே 8 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ். ஓகே, மெத்தடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் இன்டெகிரல் கால்குலஸ் ஈஸி. ஃபார்முலாஸ் தரவாக தெரியணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.